ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ரெசிபி ட்ரை பண்ணலாம்? ஓகே, டன்டடன் பால்வாடி சத்து மாவு. இந்த பால்வாடி சத்து மாவு வச்சு கூழ் காய்ச்சுவோம், புட்டு வேவிப்போம், சந்தக கூட நரிக்கலாம், தொக்கு மிட்டாய் செய்யலாமா? குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த கரண்டியில் 3 கரண்டி நான் சத்து மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 கரண்டி எடுத்தேன், அது பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால மறுபடியும் ஒரு கரண்டி எடுத்து ஜலிச்சுக்கிட்டேன். மாவை நல்லா ஜலிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டா நல்லது. இங்கே பாருங்கள், மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு 2 பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கோங்க. இனிப்பு நல்லா தூக்கி காமிக்கணும்ல, அதுக்காண்டி. தண்ணியை லைட்டாக தெளித்து நல்லா மாவை உதிரியாக மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த புட்டு வேவிக்கிற மெத்தட் தாங்க. கொல்லா புட்டு எப்படி நம்ம ரெடி பண்ணுவோம் அதே மெத்தடில் இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சி பார்த்தா நல்லா உதிரியாக வரணும். தண்ணி ஊற்றின புட்டு குடத்தை அடுப்பில் வச்சு நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த புட்டு ஸ்டாண்டில் சத்து மாவு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்க நம்ம ஃபைமாஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புட்டு ஸ்டாண்டில் ஃபுல்லாக அந்த சத்து மாவை ஃபில் பண்ணியாச்சு. மாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது ஒரு ஓரமாக வேகட்டும். தொக்கு மிட்டாய்க்கு தேவையான நடக்கலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சத்து மாவை நம்ம ரெகுலராக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பிலாம் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் கொடுத்த மாதிரி இருக்கும். வறுத்த கடலையை தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. சத்து மாவு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாவெல்லாம் உதிரியாக்கி விடுங்க. எங்கேயும் கட்டி இல்லாமல் நல்லா உதிரியாக ஆக்கி விடுங்க. அரைச்சி வச்ச நடக்கடலை பவுடரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா அம்மாமார்களும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புவோம். ஆனால் இந்த குழந்தைங்க பாருங்க, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை விட்டுட்டு வெளியே விற்கிற உடம்புக்கு கேடான ஸ்நாக்ஸ் தான் வாங்கி சாப்பிட ஆசைப்படுறாங்க. வெளியே விற்கிற ஸ்நாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான அளவு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லத்தை கரைச்சி இதில் பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து பைண்டிங்க்கு நம்மளுக்கு டைரெக்டாக தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த லட்டு மாதிரி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த சத்து மாவு லட்டை நீங்கள் ஒரு 3 days 4 days கூட ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் நீங்கள் கொடுத்து விடலாம். இதுங்க ஃபஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. சேம் தொக்கு மிட்டாய் மாதிரி தாங்க இருக்குது, பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்கள்.